ஒரு ஓப்பனிங்லாம் கொடுக்கறதுக்கு முன்னால நேரா ஒரு கேள்விக்கு வந்தார். நம்ம நாடு அழகா இருக்கணுமா இல்லையா? வீடு, உங்க உங்க ஆபீஸ், உங்க காலேஜ், நம்ம வீட்ல இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இதெல்லாம் அழகா இருக்குன்னா ஏன் அம்மா அழகா இருக்க கூடாது? இதுதான் ஷோவே. ஓ, நீ அப்படி வரியா? The show is all about that. காலேஜ்ல படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இந்த பக்கம் இருக்காங்க, அவங்களுடைய அம்மாக்கள் எல்லாம் இந்த பக்கம் இருக்காங்க. ஓஹோ, சொந்தக்காரங்க இங்க தான் இருக்கீங்களா? ரொம்ப சவரியமா போச்சு. எல்லாம் அழகா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொண்ணுங்க அம்மா அழகுபடுத்திக்கிறது அழகு அப்படின்னு வரப்ப அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு கால் எடுக்கிறாங்க. என்ன தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. So that one side all girls, இன்னொரு சைடு அவங்களுடைய அம்மாஸ் இல்ல ஆல் அம்மாஸ். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. இங்க என்ன சொல்லுது அப்படிமல, அது மாதிரி நரை விழுந்தவுடன் இங்க என்ன சொல்லுச்சு? சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. மெல்ல வேணாம், சொல்லு. சொல்றேங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் சார் இருக்கும். கொஞ்சமா? அப்புறம் நாங்களா கொஞ்சம் இதெல்லாம் ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி தட்டி கொடுத்துக்குவோம். எவ்வளவு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு? கொஞ்சம்னா கொஞ்சம். இவ்வளவு கொஞ்சம்? இவ்வளவு அப்படியே அழுதுருக்கீங்க, அதை சொல்றீங்க அப்படி சுருக்கி. கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சுன்னு ரூம் போட்டு அழுதுருக்கீங்க. என்னங்க இது மசுபுடிக்கு நாய் மூஞ்சி பார்த்தா தெரியாதா? Grey hair வந்தோன first thing வந்துட்டு we felt is time to go back and live again. இல்ல புரியல. Time to go back and start living our young age again. ஓ, திரும்பவும் இளமைக்கு போய் வாழணும்னு ஆசை வந்துருச்சு. இருந்தாலும் உனக்கு எனக்கு இன்னும் நிறைய வரல சார். இப்பதான் 1-2 வந்திருக்கு. அதுவே கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். என்ன தோணுது? நரம் வந்தா என்ன? ஐயோ, இதை மெயின்டைன் பண்ணணுமே. இது நிறையவா? 15 days ஒன்ஸ் இதே வேலையா பார்க்கணுமே. அப்படி ஒரே குஷ்டமப்பா. நிறைய வந்தவுடன் நான் கண்ணாடியில பார்த்தப்போ ஒரு 10-15 நாள் அதை திருப்பி பார்த்தேன். அதுக்கப்புறம் பிடுங்கி எடுத்துடணும்னு நினைச்சேன். அப்புறம் சரி எதுக்கும் பெரியவங்களை கேட்டுக்கலான்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அதை பிடுங்காதீங்க, நிறைய வரும். அதனால நான் அதுக்கப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் அதிகமான பிறகு கலரிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவன் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். சீனியர்ஸ் முன்னாலே நரம் வந்த பாத்தீங்கள்ட்ட இந்த நிறைய எப்படி மேனேஜ் பண்ணீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. கேட்டோமே. அப்போஸ் உங்களுடைய பொருட்கள்ல என்னென்னலாம் இவங்க எடுத்து யூஸ் பண்றாங்க உங்களுக்கு கடுப்பா இருக்கு? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். லிப்ஸ்டிக்கும் வாட்சும் அவங்க எடுத்துட்டு வந்து போடுறது வந்து ஈஸியா இருக்கு. நாங்க மேட்சிங்க்கும் கரெக்டா இருக்கு. கரெக்டா செலக்ட் பண்ணி அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ கூட ஒரு கோட்டிங் அங்கதான் கூட இருக்கு. கரெக்ட். கோல்ட் ஜுவல்லரி எதுவும் போட வேண்டாம். கோல்ட் ஜுவல்லரி எதுவும் போட வேண்டாம். ஓய், எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அவங்க போட்டா பழசாயிரும்ல. கோல்டு எப்படிமா பழசாகும்? எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா, டிசைன் நல்லா இருக்கும், அதனால அதை யூஸ் பண்ணி. என்னப்பா இப்பெல்லாம் பிடிச்சத பொண்ணுங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களாட்டு? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இப்பெல்லாம் பிடிச்சத பொண்ணுங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களாட்டு? அதேதான் டாடி கிட்ட எனக்குன்னு சொல்லி தான் வாங்கினாங்க. அவங்க தான் ஃபுல்லா யூஸ் பண்ணாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்க. ஃபவுண்டேஷன் லிக்விட். ஃபவுண்டேஷன் லிக்விட் போட்டாதான் நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. கான்ஃபிடன்ஸ் எனக்கு புரியவே இல்ல. கரெக்டா கட்டுவிட்டா ரொம்ப அழகா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது வரும். அதை போட்டுக்கிட்டா தான் எனக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்குங்கறேன். ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானே யோசிக்கிறேன். போட்டுக்கிட்டோம் அது இல்ல, பங்க எடுத்து கவுத்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. 40 வயசுல இருக்கக்கூடிய அம்மா அழகுபடுத்திக்க கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? அது என்னங்க, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. மேக்கப் இல்லைனாலும் நல்லா தான் இருப்பாங்க. மேக்கப் போட்டு ரொம்ப ஆவடா இருப்பாங்க. எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால நான் பண்றேன். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. அவங்க மேக்கப் போடுறது உங்களுக்கு ஏன் பிடிக்கல? மேக்கப் இல்லைனாலே நல்லா தான் இருக்காங்க. நான் இன்னும் நல்லா இருந்தா உனக்கு தான் நான் சந்தோஷம். நான் பாக்குற விதம் வேற இல்ல. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம. நேச்சுரலா ஓகே. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் வந்து இன்னும் கூட கொஞ்சம் அழகா இருக்கிறது தானே தெரியணும். அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? உங்க அம்மா பத்தி உங்ககிட்ட தானே பேசுவாங்க. அது வெளியில வரும்போது நான் எப்படி இருக்கேன்றதை பார்த்து தானே சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்க அம்மா மேக்கப்லாம் போட்டுக்கல, அம்மானா இப்படி இருப்பாங்க, நீயும் அந்த மாதிரி நீங்க மேக்கப் போட்டுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. மனசே கேக்கல, நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா எம்மா என்னம்மா இது? 40 வயசு ஆனாலும் நாங்க வீட்டுல எல்லா வேலையும் நாங்க தான் செய்யறோம். அங்க அம்மா காலத்துல எங்க அம்மாக்கு நாங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி நீங்க இப்ப ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அங்க பாரு நம்ம பசங்க எல்லாம் எப்படி உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கானுங்க. அழகுல மட்டும் நீங்க வந்து எங்க கூட போட்டி போட்டுட்டு இப்ப நீங்க எந்த மாதிரி நீங்க அம்மாக்கு ஷேரிங் பண்றீங்க, எப்படி சப்போர்ட் பண்றீங்க? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. நீங்க எல்லாம் 40 வயசு ஆயிடுச்சுங்கிற அம்மா நீ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்ய வேண்டாம், துணியை துவைச்சு தர வேண்டாம் அப்படின்னு ஏதாவது சொல்றீங்க? எதுமா டைம் இல்ல. நீங்க நாட்டு பிரதமர்ல
மாறா நீ மேக்கப் மட்டும் என்ன பண்ணிக்க கூடாது, அழகு மட்டும் படுத்திக்க கூடாதுன்னு சொல்றது என்ன நியாயம்னு கேக்குறாங்க. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இப்போ காலேஜ் போயிட்டு வரதே ரொம்ப பெரிய வேலையா இருக்கு. அதோட இப்போ அதெல்லாம் இருக்கட்டுமா, பழைய புள்ள மாதிரி நீங்க இருக்க முடியாதுல, அப்ப பழைய அம்மா மாதிரி இவங்க மட்டும் எப்படி இருக்க முடியும்? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். கரெக்டான பதில் சொல்லணும். அவங்க அழகுபடுத்திக்கிறதுல தப்பு இல்ல, ஆனா அவங்க கிட்ட பேசுற 4 ஆம்பளைங்க அவங்கள எந்த நோக்கத்துல பாக்குறாங்க? அதெல்லாம் நீ சொல்லப்பட. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்பட. ஏமா உங்களை எல்லாம் உங்க ஹேர் ஸ்டைலுக்கும் உங்க ட்ரெஸ்ஸுக்கும் ஆண் அப்படிதான் நினைப்பானா? ரெண்டாவது ஆண் எல்லாருமே அப்படித்தான் நினைப்பாங்கிறது என்ன மனநிலை? நிறைய போறான்டா. எதனா அவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க அவங்கள அழகுபடுத்திக்கிறதுனால தானே வருது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வர்றது நியாயமா? இந்த ஏஜ்ல வந்தா பரவாயில்லையா? இந்த பொண்ணுடைய பார்வை சரியா தவறா? தவறு சார். ஏன் தவறு? மேக்கப்புக்கும் ஒரு அப்ரோச் பண்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மாட்டினாடா மானஸ்த. நான் என்ன சொல்ல வரேன்னா 40+ ஆனாலே அவங்களுக்கு வந்துட்டு நர வர ஆரம்பிச்சிருது. நீங்க ஏன் திருப்பி 40+? வாட் இஸ் தி ப்ராப்ளம்? ஒரு பைத்தியம் சார் இவர், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஐ ஹேவ் டு கவுண்டர் யூ. இப்போ 20 வயசு பையன் ரொம்ப நேரம் கண்ணாடி முன்னால நிக்கிறேன், ஏன் 20 வயசு பொண்ணுக்கு ரொம்ப நேரம் கண்ணாடி முன்னால செலவு பண்றீங்க? இந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? 20 வயசு பையன் கண்ணாடி முன்னால அவள் நேரம் ஸ்பெண்ட் பண்றது இப்படி இப்படின்ட்டு வந்துடுறான். நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. நாங்க வந்து டாப் டு பாட்டம் பாக்குறோம் சார் எங்களை. பட் யாருக்காக? புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட சொசைட்டில நாங்க நல்லா தெரியணும். யாருக்கு நல்லா தெரியணும்? ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் மேட்ஸ். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? லிப்ஸ்டிக்ஸ் உடைச்சி வச்சிருவாங்க. ஏன் உடைச்சு வைக்கிறீங்க? எனக்கு போட தெரியாது சார், இப்பதான் கத்துக்கிறேன். லிப்ஸ்டிக் போடையில உடைஞ்சிருமா? ஆமா, போடையில உடைஞ்சிரும், தெரியாம திருப்பி ஒட்டி அதே மாதிரி வச்சிருவேன். ஐயோ 3 துண்டா உடைஞ்சு போச்சே. வாங்கோ பாய். அம்மா அழகா கூலா கட்டிட்டு வருவாங்க என்னோட சாரியை. ஸ்ட்ரீட்ல பார்த்தா எல்லாம் கேட்பாங்க, என்ன உங்க அம்மா சாரியை நீ கட்டிட்டு போறியான்னு. என்ன பாட்டு கண்ணெல்லாம் தெரியுதா? போட்டுற ட்ரெஸ் எந்த? அதனாலதான் டிம்புடாப்பா இருக்காரு. ஓ, இந்த பிரச்சனை இருக்கா? அடுத்த நாள் நீங்க கட்டிட்டு போனா உங்க அம்மா சரியா கட்டிட்டு நீ கட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சார். அவளுக்கு வந்துட்டு எனி டைமும் சாரி கட்டுற வேலை கிடையாது, அதனால சுடிதார் போடுறதுனால அந்த சாரி நான் யூஸ் பண்ணிப்பேன். முடியாது நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ ஷாப்பிங் கூட்டு போகும்போது அம்மா என்னோட சாரிக்கு மேட்சா பிளவுஸ் தேடுவாங்க சார். நான் கூட எதுக்கோ தேடுறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா என்னோட சாரில நீட்டா வருவாங்க நியூ பிளவுஸோட. உங்க சாரிக்கு மேட்சிங்கா அவங்க ப்ளவுஸ் தேடுவாங்களா? அப்ப புரியல, இப்ப புரியுது. ஒரு நாள் கட்டுறதுக்கு சாரி அதுக்கு, அதனால நான் யூஸ் பண்ணிப்பேன். என்னைக்கா ஒரு நாள் அவங்க கட்டுவாங்கல்ல, அதுக்கப்புறம் வேற ஒரு புது சாரி எடுத்து கொடுத்துருவாங்க. பக்கத்துல அதை நீங்க தான் கட்ட போறீங்க. அப்புறம் நான் வாங்கி கொடுத்தானே வாங்கட்டேன்னு. அம்மா இதெல்லாம் நீ சொன்னது, நான் இதையும் தாண்டி இதெல்லாம் கூட எடுத்து யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற பொருள் என்ன? பாவமே போனா போது மகளே வச்சுக்கிட்டுமேன்னு விட்டுட்டேன். பல இருக்குதே, எதை சொல்றது? ஜீன்ஸ், லெக்கிங்ஸ், அக்சசரிஸ். என்ன பாவம் சார், அவ கூட போகும்போது உங்க சிஸ்டர் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அதனால சரி போனா போட்டோம். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். என்னோட பட்டியாலா பேண்ட் சார் நான் செட்டா எடுத்து வச்சிருப்பேன். திடீர்னு பார்த்தா ஷால் எங்கேயோ கிடக்கும், பேண்ட் எங்கேயோ கிடக்கும். எங்கம்மா போட்டா நான் அன்னைக்கு வாக்கிங் போகும்போது போட்டு போனேன் அப்படின்னு எனக்கு சரியா கோவம் வரும். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க சார். அப்படி இல்ல சார், நான் எனக்குன்னு வாங்கி வச்சாலும் இதுவரையில என்ன ஒண்ணு கூட யூஸ் பண்ண விட்டதே கிடையாது. அவங்களுக்கு தான் எங்க அப்பா அவ்வளவு சாரி வாங்கி கொடுத்துருக்காருல, அது சார் வாக்கிங் போகும்போது சாரியை விட பட்டியாலா போட்டா எனக்கு ஈஸியா இருக்கு. சோ நான் அதை போட்டு போறேன். அப்ப என்னோடது எதுக்கு அவ முதல்ல எடுக்கணும்? சார் எந்த எடுக்க வேணாம் சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் நீ எடுக்காத. சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. ஒரு 40 வயசுல இருக்கக்கூடிய அம்மா ரொம்ப அழகுபடுத்திக்க கூடாது அல்லது அழகுபடுத்திக்க கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? நீ கேக்குறதுனால சொல்றேன். ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கும் சார். என்னோட சில டைம் எங்க அம்மா ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, அதனால என்னோட கொஞ்சம் கம்மியா ட்ரெஸ் பண்ணாங்கன்னா வெளியே போகும்போது 2 பேரும் சேர்ந்து போகும்போது ஓரளவு கம்ஃபர்டபுளா ஃபீல் இருக்கும்ன்றது. மேடம் இது யாரு, உங்க சிஸ்டரா? இல்ல என்னோட ஒரே ஒரு டாட்டர். அவங்க மேக்கப் போறது உங்களுக்கு ஏன் பிடிக்கல? மேக்கப் இல்லனாலே நல்லா தான் இருக்காங்க போது அவங்க ஏதோ ஒரு ஹார்டா தெரியற மாதிரி இருக்கு. ஆமா இல்ல அந்த டார்க் கலர் ஷேட் லிப்ஸ்டிக் ஒட்ட சொல்லுங்க சார். முடியல. டார்க் அவங்களுக்கு நல்லா இல்லையா இல்ல நீங்க டார்க் போட முடியாங்கிற காண்டுல சொல்றீங்க? பொறாம லைட்டா டார்க் கலர் ஷேட் யாருக்கு பொருந்தும்? ஃபேர் டால் பீப்பிள். உங்க அம்மா ஃபேரா இருக்காங்களா? இருக்காங்க கொஞ்சம் சார். எந்திரிங்கம்மா. என்னோட டால் சார் தெரியும். டாலா இருக்காங்களா? நல்லாவே. அப்ப இவங்களுக்கு பொருந்துமா? பொருந்தும். அப்புறம் ஏன் அவங்களுக்கு தானே பொருந்துது? இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்றது? அதையே வேணான்னு சொல்றீங்க? ஒத்துக்கிறேன் சார், போய் சொன்னேன். எனக்கு தான் பொருள்.
அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் கம்மியா இருக்கேன், அப்ப நீ கம்மி பண்ணிக்கோ, அப்பதான் நான் அழகா இருப்பேன். ஸ்ட்ரெயிட் கம்பேரிசன் அங்கதான் வரும். என்ன சொல்லுவாங்க, அம்மா கலரா இருக்காங்க நீ ஏன் இப்படி இருக்க, அவ்வளவுதான். அதுக்கு தான் சொல்றது. இது கொஞ்சம் செல்ஃபிஷான இதுதான். பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் குர்த்தி போட்டேன்னா அதுக்கு மேட்சிங்கா லெக்கிங் எடுப்பேன். அவங்க லெக்கிங் எடுப்பாங்க, எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுக்கு அம்மா எடுக்காதீங்கன்னா ஏன்டி நான் எடுப்பேன். அவருக்கு பிடிக்குது நான் போட்டா சோ நான் போடுறேன். ஓ உங்க ஹஸ்பண்ட் அவருக்கு பிடிக்குது, அவர் ரசிக்கிறார் சார், சோ நான் போடுறேன். மீ நான் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தா போய் உங்க அம்மாவை கூட்டு போய் பண்ணி விடு அப்படின்றாரு அவர் அதுக்கு மேல.